Job costing with GST. Job costing is defined as a method of recording the cost of a manufacturing job rather than process. Okay, job costing அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே, அதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் ஜாப் காஸ்டிங் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ வித் ஜாப் காஸ்டிங் சிஸ்டம்ஸ் a project manager or accountant can keep track of the cost of each job. ஓகே, ஸோ ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுற மேனேஜராக இருக்கட்டும், ஒவ்வொரு ஜாபுக்குரிய காஸ்ட் எவ்வளவு அப்படின்றத ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு ஜாப் காஸ்டிங் யூஸ் ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் maintaining data which is often more relevant to the operations of the business. Okay, at the same time அந்த பிஸ்னஸ் அந்த ஜாப்பை ஃபினிஷ் பண்ணும்போது ஆகக்கூடிய அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அதுக்கு ரெலவெண்ட் மீன் அதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு டீட்டெயில்டாக காமிக்கும். ஓகே, what job means? Job is a piece of work with money involvement. Okay, job na enna appdin pathina or piece of work with money involvement. What cost means? Okay, cost na enna keta, cost is a process of calculating cost. Okay, cost endradha and process ku agakuriya cost evlondradha calculate pandrathu adha cost nu solrom. Okay, so what is job costing அப்படின்றத சேர்த்து பார்க்கலாம். So calculating the cost of the piece of work. Okay, so ஒரு workக்கு ஆகக்கூடிய காஸ்ட் கால்குலேட் பண்றது தான் job costing. அடுத்து transactions. Sun Construction Company got 2 construction project. Okay, company name பாத்தீங்கன்னா Sun Construction Company 2 project என்ன பண்றாங்க ரிசீவ் பண்றாங்க. அதுல 1 project பாத்தீங்கன்னா school project at Tollgate Godown, second project பாத்தீங்கன்னா hotel project at BHL Godown. Okay, so for this purpose company hired 2 professionals. Okay, இந்த 2 project மெயின்டைன் பண்ண அவங்க 2 professionals நியமிக்கிறாங்க. அவங்களுடைய wages பாத்தீங்க அப்படின்னா each one 35 lakhs வந்து wages அவங்களுக்கு கொடுக்கிறோம். Okay, so the company wants to maintain the accounts in tally by keeping record of all revenue and expenses of the 2 project. Okay, so இந்த company என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா tally மூலமா revenue and expenses அந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு ஆகக்கூடிய revenue and expenses அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா job costing. Cost center creation for 2 project. Okay, so as I said before, company 2 project receive பண்றாங்க. Okay, என்னென்ன project னு பாத்தீங்கன்னா hotel project and school project. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம காஸ்ட் சென்டர்ல கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா, ஆனா பெர்சன்டேஜ் வைஸா கொடுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய ரா மெட்டீரியல் இந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல்ல 50% ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் 50% ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஈவனா நம்ம அலோகேட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் காஸ்ட் சென்டர் கிரியேஷன். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ப்ரீ டிஃபைன் காஸ்ட் சென்டர் மூலமா பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ண போறோம். ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஓகே, இப்போ டேலியில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா F11 போய் ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணணும். ஸோ F11 போயிருங்க. அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் காஸ்ட் சென்டர்ஸ் இருக்கு பாருங்களேன், அதில் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி யூஸ் காஸ்ட் சென்டர் ஃபார் ஜாப் காஸ்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலையும் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அட் ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ப்ரீ டிஃபைன் காஸ்ட் சென்டர் அலோகேஷன் நான் பண்ண போகிறேன். சரிங்களா, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க, காஸ்ட் சென்டர்ஸ் கிரியேட் கொடுத்துருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹோட்டல் ப்ராஜெக்ட். ஓகே, ஹோட்டல் ப்ராஜெக்ட் யூஸ் ஃபார் ஜாப் காஸ்டிங் எஸ், ஜாப் காஸ்டிங்னா எஸ் கொடுத்துருங்க. செகண்ட் ஒன் என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஓகே, ஸ்கூல் ப்ராஜெக்ட் அதுவும்
யூஸ் ஃபார் ஜாப் காஸ்டிங் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஃபீச்சர்ஸ் போயிருங்க. அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஃப்ரீ டிஃபைன் காஸ்ட் சென்டர் அலோகேஷன் இன் டிரான்சாக்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டைப் பண்ண போகிறோம். ஓகே, 2 ப்ராஜெக்ட் அப்படின்ற கிளாஸ் நேம் கேட்குது. ஸோ 2 ப்ராஜெக்ட்ஸ்ன்னு டைப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு 50% அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு 50% நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து குடோன் கிரியேஷன் ஃபார் 2 ப்ராஜெக்ட். ஓகே, குடோன் கிரியேஷனில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் குடோன் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் டோல்கேட் குடோன் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டேலிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் போயிருங்க. இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் மெயின்டைன் மல்டிபிள் குடோன்ஸை நம்ம என்ன கொடுக்கணும், எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ குடோன் கிரியேட் பண்ண போகிறோம். எங்கே போவீங்க, இன்வென்ட்ரி இன்ஃபோ போங்க, குடோன்ஸ் கொடுங்க, கிரியேட் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குடோன் பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல். சொல்ல என்ன ப்ராஜெக்ட்டுக்கு, ஹோட்டல் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த இடத்துல அலோ ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் எஸ் கொடுத்துட்டு என்ன ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோட்டல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோல்கேட் குடோன். இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட். அதே மாதிரி அலோ ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எஸ் கொடுத்துட்டு ஸ்கூல் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம குடோன் கிரியேட் பண்ணியாச்சு. Purchased raw materials. The company purchased the following raw material from Kirti Agency for hotel and school project, which is stored in main location godown. Invoice number 525. Okay, the Sun Construction Company என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியலை கீர்த்தி ஏஜென்சிட்ட இருந்து வாங்குறாங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு, 2 ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஹோட்டல் அண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியலை கீர்த்தி ஏஜென்சிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி மெயின் லொக்கேஷன் குடோனில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, இன்வைஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 525. இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம் பிரிக்ஸ் வந்து 80,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்பர்ஸில். அதில் 40,000 ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு 40,000 அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, அதனுடைய ஜிஎஸ்டி 18%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அதே மாதிரி 20,000 பேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் 1000 பேக்ஸ் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் 1000 பேக்ஸ் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஎம்டி ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 500 மெட்ரிக் டன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் 250 மெட்ரிக் டன்ஸ் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் 250 மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் அலோகேட் ஆகுது. அடுத்து கிராவல் ஸ்டோன் 1200 லோட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, லோட்ஸில் இறக்குறாங்க. அதில் 600 லோட்ஸ் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் 600 லோட்ஸ் ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. அடுத்து சாண்ட். ஓகே, ஸோ மணல் வேண்டுறாங்க. அதில் 4000 லோட்ஸாக தான் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் 2000 லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் 2000 லோட்ஸ் வந்து ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பைண்டிங் ஒயர் அது பார்த்தீங்கன்னா கேஜியில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 600 kg. அதில் 300 kg ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் 300 kg அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட். இது ஒரு கெமிக்கல். ஓகே, வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் மிக்சர் பண்ணியிருப்பாங்க. 4000 kgயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 2000 kg ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் 2000 kg ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குரிய ஜிஎஸ்டி எவ்வளோ அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18%. ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் லொக்கேஷன் குடோன் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக குடோன் வந்து மெயின் லொக்கேஷனில் இருக்கும். ஓகே, ஸோ மெயின் லொக்கேஷன் குடோன் வந்து டிஃபால்ட்டாக டேலியில் இன்பில்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேலிக்கு போயிடலாம்.
At first நம்ம எங்க போகணும் features போயிட்டு statutory and taxationல GST enable பண்ண போறோம் சரிங்களா enable goods and services taxesக்கு yes கொடுங்க set all to GST detailsக்கு yes கொடுத்துக்குங்க state தமிழ்நாடுன்னு select பண்ணிக்கங்க இவங்க ஒரு registered personனால ரெகுலர்ல வராங்க சரிங்களா date 1 April 2019 இவங்க return document monthly file பண்ணுவாங்க ஓகே e-waybill applicable no கொடுத்துடலாம் சரிங்களா ஓகே இத சேவ் பண்ணிக்கங்க நான் control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே சோ GST enable பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணனும் அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க லெட்ஜர் கிரியேட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா purchased at 18% ஓகேங்களா சோ under எந்த குரூப்ல வரும் of course purchase accounts okay so இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா is GST applicable yes applicable set all to GST detailsல yes கொடுத்துக்கங்க okay இந்த இடத்துல purchase taxable okay so எவ்வளவு percentage 18% select பண்ணிட்டு இது services கிடையாது goods so goods ன்னு select பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் லெட்ஜர் பாத்தீங்கன்னா கீர்த்தி ஏஜென்சி இவங்க வந்து நம்மளுடைய சப்ளையர் சோ இவங்க அண்டர் எந்த குரூப்ல வருவாங்க சன்ஜி கிரெடிட்டர் குரூப்ல வருவாங்க மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில்ல எஸ் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் அவங்களுடைய டீடைல்ஸ்லாம் டைப் பண்ணிக்கங்க இவங்க ஒரு ரெகுலர் பர்சன் சரிங்களா ஓகே சேவ் பண்ணிக்கங்க Next பாத்தீங்க அப்படினா input CGST at 9%. Under எந்த குரூப்ல வரும் duties and taxes type of duty GST central tax 9% rounding method not applicable கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா input SGST at 9%. Under the same group duties and taxes GST state tax 9% rounding method not applicable and save it okay so நம்ம ledger create பண்ணியாச்சு next நம்ம godown create பண்ணனும் so already godown create பண்ண தேவையில்லை ஏனா godownல default-ஆ main location godown வந்து inbuilt-ஆ இருக்கும் சரிங்களா just உங்களுக்கு show பண்ண so main location godown இருக்கு இப்போ நம்ம ledger and godown create பண்ணியாச்சு அடுத்து items create பண்ண போறோம் சரிங்களா சோ டாலிக்கு போயிரலாம் ஓகே சோ ஐட்டம் கிரியேட் பண்ண எங்க போவீங்க inventory info போயிருங்க இதுல நம்ம first group create பண்ணிரலாம் ஓகே stock groups ன்னு create பண்ணிக்கிறேன் create கொடுத்துருங்க groupல வந்து raw material okay so இந்த இடத்துல should quantities be added yes கொடுத்துருங்க set all to GST detailsக்கு yes கொடுத்துக்கங்க ஓகே இந்த இடத்துல taxable select பண்ணிக்கங்க 18% tax calculate ஆகுது okay next units of measure போயிரலாம் okay அதுல create கொடுத்துருங்க என்னென்ன யூனிட்ஸ்ல purchase பண்றாங்க numbers bags metric tons loads and kg okay first numbers கொடுத்துக்கங்க NOS Unicode select பண்ணிக்கலாம் okay so next பாத்தீங்க அப்படினா bags sorry BGS இதுல bags okay அடுத்து பாத்தீங்கன்னா metric ton MT இது வந்து metric tons அப்படி நம்ம சொல்றோம் MT இந்த இருக்கு okay metric tons அடுத்து பாத்தீங்க அப்படினா loads okay இதுல நம்ம loads ன்னு கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு loads வந்து இருக்காது so not applicable கொடுத்துட்டு skip பண்ணிரலாம் okay so next பாத்தீங்கன்னா kg mean kilograms okay so இப்போ நம்ம என்ன create பண்ணியாச்சுன்னு பாத்தீங்கன்னா units of measurement create பண்ணியாச்சு அடுத்து
நம்ம ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ், சிமெண்ட், டிஎம்டி ஸ்டீல், கிராவல் ஸ்டோன், சாண்ட், பைண்டிங் ஒயர் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட். ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் போயிருங்க, கிரியேட் கொடுங்க. ஓகே, ஸோ பிரிக்ஸ் அண்டர் எந்த இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல், இங்கே நம்பர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் குரூப்பில் வருது. இதில் பேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட் வந்து பேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஎம்டி ஸ்டீல் வந்து மெட்ரிக் டன்னும், கிராவல் ஸ்டோன், சாண்ட் வந்து லோட்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ டிஎம்டி ஸ்டீல் அண்டர் ரா மெட்டீரியல் மெட்ரிக் டன் எம்டிஎஸ். ஓகே, மெட்ரிக் டன் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராவல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சேம் ரா மெட்டீரியல் குரூப், இங்கே லோட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலில் வருது, இதுவும் லோட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ லோட்ஸ் யூனிட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் ஒயர் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் வந்து கேஜியில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பைண்டிங் ஒயர் ரா மெட்டீரியல் கேஜிஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட், இதுவும் ரா மெட்டீரியல் குரூப் கேஜியில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷனை நம்ம பர்ச்சேஸ் வவுச்சரில் போட போகிறோம். ஓகே, ஸோ டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க, இதில் பர்ச்சேஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளையர் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிடலாம். 525. ஓகே, ஸோ டேட் 1 ஏப்ரல். காஸ்ட் சென்டர் கிளாஸ் வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும், அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ காஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன கொடுத்தோம், 2 ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பார்ட்டி நேம் கீர்த்தி ஏஜென்சி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் லெட்ஜர் அட் 18%. ஓகே, ஸோ இது என்ன லெட்ஜர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு செக் பண்ணிடலாம். பிரிக்ஸ் வந்து 8000 NAS. ஓகே, ₹5. பிரிக்ஸ் 8000 NAS. குடோன் வந்து மெயின் லொகேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். 8000 NAS. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ₹5. ஓகே, யா. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் 20,000 bags ₹800. ஓகே, சிமெண்ட் மெயின் லொகேஷன் குடோன் 20,800. Okay, yeah. Third one TMT steel 500 metric ton 45,000. Okay, so TMT steel main location 500 metric tons la purchase பண்றோம். each one ஒரு metric ton பாத்தீங்கன்னா 45,000. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா gravel stone 1200 loads 4,500. Okay, so gravel stone 1000, sorry, main location godown 1200 loads, each வந்து பாத்தீங்கன்னா 4,500. each loads வந்து எவ்வளோ காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 4,500. அடுத்தது sand 4,000 loads 5,000 rupees. Okay, sand main location 4,000 loads, rate வந்து 5,000. Okay, yeah. அடுத்து பாத்தீங்கன்னா binding wire 600 kg 50 rupees. binding wire 600 kg 60 rupees. Okay, the last one, sorry, binding wire வந்து பாத்தீங்கன்னா 50 rupees நான் போட்டிருக்கேன், சேஞ்ச் பண்ணிடலாம். 50 rupees. Okay, last one
waterproofing compounds, godown main location, 4000 kg rupees 90 rupees. ஓகேங்களா 4000 kg 90 rupees. யா இப்போ நம்ம ஐட்டம்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். ஓகே இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ஐட்டம் ஈவனாக அப்ளை ஆகிருக்கா, அந்த பெர்சன்டேஜ் ஈவனாக கால்குலேட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் லெட்ஜரை இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ண பேஜை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம போட்ட லெட்ஜர் நம்மளால் வியூ பண்ண முடியும். இந்த இடத்துல நான் ஆஸ் வவுச்சர் மோடில் மாற்றுறேன். ஓகே ஸோ ஆஸ் வவுச்சர் மோடில் மாற்றின உடனேயே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஹோட்டல் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு ஈவனாக கால்குலேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சிமெண்ட்டுக்கும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஈவனாக கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீ டிஃபைன் காஸ்ட் சென்டரில் பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிரும். சரிங்களா, இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் கிளாஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் இங்கே நடக்காது. ஓகே காஸ்ட் சென்டர் கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது தான் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜை ஈவனாக அப்ளை பண்ணும். ஓகே ஸோ எல்லா ஐட்டத்தையும் ஆல்மோஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகே பைண்டிங் ஒயர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ப்ராஜெக்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் 15,000 50,000 ஈவனாக அப்ளை ஆயிருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அது காமிக்கும். பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். எங்கே போவீங்க, டிஸ்பிளே போங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஜாப் ஒர்க் அனாலிசிஸ். ஓகே ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கன்சம்ஷன்ஸ் இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு வியூஸும் உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா நம்ம ஒன்றும் போடலை. சரிங்களா, ஜஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செக் பண்ணுறோம். இன்கம் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் நெட் ப்ராஃபிட் எதுவுமே நம்மளுக்கு காமிக்கலை. இனிதான் நம்ம டிரான்சாக்ஷன் போட போகிறோம். சரிங்களா, அடுத்து டிரான்ஸ்ஃபரிங் கூட்ஸ். ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன் குடோன்லேருந்து பிஹெச்எல் குடோனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதில் தான் நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரை ஆல்டர் பண்ணணும். ஓகே இந்த டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரை நம்ம ஆல்டர் பண்ணணும். ஸோ டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்டிங் இன்ஃபோ போயிருங்க. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ இந்த இடத்துல வவுச்சர் டைப். ஓகே ஆல்டர் எந்த வவுச்சர் ஸ்டாக் ஜேர்னல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கிளாஸில் நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபர்ட் குட்ஸ். ஓகே இந்த இடத்துல யூஸ் கிளாஸ் ஃபார் இன்டர் குடோன் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு நீங்கள் என்ன கொடுத்துக்குங்க, எஸ் கொடுத்துக்குங்க. செகண்ட் வந்து கன்சம்ஷன். நம்ம கன்சப்ஷன் இஸ் நத்திங் பட் யூட்டிலைசிங் கூட்ஸ். ஓகே ஸோ ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த கூட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறத கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இந்த இடத்துல யூஸ் கிளாஸ் ஃபார் ஜாப் காஸ்டிங் கன்சம்ஷன்ஸ் அதில் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரை ஆல்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரிங் கூட்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, ஒன் லொக்கேஷன்லேருந்து அனதர் லொக்கேஷனுக்கு இங்கே குறிப்பிட்டுள்ள கூட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா த கம்பெனி டிரான்ஸ்ஃபர்ட் following raw materials from main location godown to BHL godown for hotel project. Okay அதுக்கு ஆகக்கூடிய carriage inwards எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹6,000, refreshment charges பார்த்தீங்கன்னா ₹1,000. ஓகே என்னென்ன ஐட்டம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா brick, cement, TMT steel, gravel stone, sand, binding wire and water proofing காம்பவுண்ட். ஓகே எவ்வளோ குவான்டிட்டி நம்ம அனுப்ப போகிறோன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். எந்த குடோனுக்கு அனுப்ப போகிறோம், மெயின் லொக்கேஷன்லேருந்து பிஹெச்எல் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே டேலிக்கு போயிடலாம்.
transaction போக inventory vouchers வந்துருங்க. அதுல stock journal default உங்களுக்கு view ஆகும். ஓகே. சோ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா transfer பண்றதுக்காக alt F7 press பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம stock journal class access பண்ண முடியும். சோ இப்போ என்ன பண்ண போறோம்? consume பண்ண போறோமா? இல்ல. என்ன பண்ண போறோம்? goods transfer பண்ண போறோம். So transferred goods ன்னு select பண்ணிக்கங்க. destination godown எந்த godownக்கு நம்ம transfer பண்ணனும்னு பாத்தீங்கன்னா BHL godown. சரிங்களா? So first item பாத்தீங்கன்னா bricks எவ்வளவு quantity இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூ ஆகும். So bricks 80,000 இருக்கு. எந்த godown பாத்தீங்கன்னா main location godownல இருக்கு. சரிங்களா? அதை select பண்ணிக்கங்க. எவ்வளவு quantity நம்ம அனுப்ப போறோம் அப்படின்றத செக் பண்ணிரலாம். 40,000 NAS. Okay, 40,000 NAS. Yeah. Next வந்து பாத்தீங்கன்னா cement. அதுவும் main location. 10 bags. Okay, 10 bags. Sorry, 10,000 bags நம்ம transfer பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா TMT steel பாத்தீங்கன்னா 500 metric ton இருக்கு. எங்க இருக்கு? main location godownல இருக்கு. So BHL godownக்கு எவ்வளவு அனுப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 metric ton. 250 metric ton. Okay. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா gravel stone எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1200 loads இருக்கு. எங்க இருக்கு? main location godownல இருக்கு. So எவ்வளவு நம்ம அனுப்ப போறோம்னு பாத்தீங்கன்னா 600 loads. Okay. 600 loads. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா sand. Sand also எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4000 loads. எந்த godownல இருக்கு? main location godownல இருக்கு. அதுல எவ்வளவு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2000 loads. Okay. 2000 loads. Yeah. அடுத்து பாத்தீங்கன்னா binding wire main location பாத்தீங்கன்னா 600 kg இருக்கா? எந்த godownல இருக்கு? main locationல இருக்கு. இதுல எவ்வளவு நம்ம அனுப்ப போறோம்னு பாத்தீங்கன்னா 300 kg. சரிங்களா? 300 kg to BHL godown. Last one water proofing compound 4000 kg இருக்கு. எந்த godownல இருக்கு? main locationல. எவ்வளவு அனுப்ப போறோம்னு பாத்தீங்கன்னா 2000 kg நம்ம BHL godownக்கு அனுப்ப போறோம். ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா goods transfer பண்ணிட்டோம். நம்ம ரிப்போர்ட்ல செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். ஓகே. ஸ்டாக் சம்மரி போயிருங்க. alt F கொடுத்தீங்கன்னா டீடைல்டா காமிக்கும். ஓகே. ரா மெட்டீரியல் குரூப்புக்கு கீழே எவ்வளோ ஐட்டம் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 crores 46 lakhs 90,000 worth உள்ள goods வந்து இப்போ நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. ஸோ இது குடோன்ல செக் பண்ணிடலாம். எங்க போகணும்? டிஸ்பிளே போயிருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி குடோன். இதுல பாத்தீங்க அப்படின்னா டோல்கேட் குடோன் வந்து செலக்ட் பண்றோம். டோல்கேட் குடோனுக்கு எந்த ஒரு கூட்ஸுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணல. ஸோ இது எம்டியா காமிக்கும். ஓகே. இதுல எந்த ஒரு கூட்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் BHL குடோன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மெயின் லொகேஷன்ல இருந்து BHL குடோனுக்கு கூட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். அது எவ்வளவு worth உள்ள கூட்ஸ் பாத்தீங்கன்னா 3 crores 23 lakhs 45,000 worth உள்ள கூட்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா BHL குடோன் ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? குடோன் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க் அனாலிசிஸ் போங்க. இதுல ஹோட்டல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. டீடைல்டுக்கு alt F நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன எவ்வளவு இன்வெர்ட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 crores 23 lakhs 45,000 worth உள்ள goods வந்து ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்காக BHL குடோன்ல வந்திருக்கதை இது காமிக்குது. ஸோ இன்டர் ப்ராஜெக்ட் டிரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,23,45,000. ஓகே. அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லொகேஷன் குடோன்ல இருந்து டோல்கேட் குடோனுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம்? கூட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். த கம்பெனி டிரான்ஸ்ஃபர்ட் ஃபாலோவிங் ரா மெட்டீரியல் ஃப்ரம் மெயின் லொகேஷன் குடோன் டு டோல்கேட் குடோன் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து கேரியேஜ் இன்வெர்ட் 6,000, ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் த சேம் 1,000 rupees. ஓகே. ஸோ த சேம் ஐட்டம் அண்ட் குவான்டிட்டி ஆல்சோ த சேம். ஓகே. ஸோ ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேட் ஆயிரும். டேலிக்கு போயிடலாம்.
inventory vouchers போயிருங்க. inventory vouchersல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு destination godown தான் இருக்கு. இதை access பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் alt F7 press பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த stock journal class உங்களுக்கு select பண்ண முடியும். ஓகேங்களா? என்னன்னு select பண்ணணும்? transferred goods அப்படின்னு சொல்லி select பண்ணிக்கங்க. destination godown என்னன்னு பாத்தீங்கன்னா tollgate godownக்கு நம்ம அனுப்ப போறோம். சரிங்களா? so item என்னன்னு பாத்தீங்கன்னா first வந்து bricks 80,000 இருந்தது இல்லைங்களா? so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா main locationல எவ்வளவு இருக்கு? 40,000 இருக்கு. ஏன்னா 40,000 ரிமைனிங் 40,000 நம்ம BHL குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ மெயின் லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டின்னு செக் பண்ணிடலாம். 40,000. ஓகே, யா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட். எவ்வளோ பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? 20 பேக்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ மெயின் லொக்கேஷனில் 10 பேக்ஸ் இருக்குது. ரிமைனிங் 10 பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேக்ஸ் வந்து BHL குடோனில் இருக்குது. ஓகே, ஸோ மெயின் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. த சேம் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் TMT ஸ்டீல் 500 மெட்ரிக் டன்ஸ் இருந்தது. இப்போ மெயின் லொக்கேஷனில் 250 இருக்கு. எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த சேம் 250. சரிங்களா? 250 மெட்ரிக் டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் ஸ்டோன் 1200 லோட்ஸ் இருந்தது. இப்போ மெயின் லொக்கேஷனில் எவ்வளோ இருக்கு? 600 இருக்கு. ஸோ அந்த 600 எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் குடோன் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட். ஓகே, சாண்ட் வந்து மெயின் லொக்கேஷனில் இப்போ 2000 இருக்கு. அதில் வந்து எவ்வளோ நம்ம அனுப்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா த சேம் 2000. சரிங்களா? 2000 லோட்ஸ். யா. நெக்ஸ்ட் பைண்டிங் ஒயர் 600 kg நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ 300 kg இருக்கு. ஸோ அந்த 300 kgயை நம்ம எங்கே அனுப்புகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் குடோனுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? லாஸ்ட் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட். ஓகே, 4000 kg இருந்தது. இப்போ மெயின் லொக்கேஷனில் 2000 kg இருக்கு. அந்த 2000 நம்ம டோல்கேட் குடோன் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 2000. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் கூட்ஸ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரி போய் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா த சேம் மெட்டீரியல். ஏன்னா நம்ம எந்த ஒரு மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ த சேம் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம குடோன் செக் பண்ணிடலாம். எங்கே போவீங்க? டிஸ்பிளே போயிருங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி குடோன்ஸ் போயிருங்க. இப்போ டோல்கேட் குடோனை நீங்கள் செக் பண்ணும்போது நம்ம alt F1 கொடுத்தீங்கன்னா டீடைல்டாக காமிக்கும். ஸோ 3,23,45,000 worth உள்ள கூட்ஸ் வந்து டோல்கேட் குடோனில் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம மெயின் லொக்கேஷனில் இருந்து டோல்கேட் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஜாப் ஒர்க் அனாலிசிஸ் போயிடலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்டை செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு டீட்டெயில்டாக காமிக்க alt + F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். த சேம் மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்காக இன்டர் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,23,45,000. சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த குட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் கேரியேஜ் இன்வர்ட்ஸ் ₹6,000. ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1,000 ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட். ஓகே, த சேம் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆல்சோ. ஓகே, அந்த கூட்ஸை என்ன பண்ணுறோம்? மெயின் லொக்கேஷன்லேருந்து டோல்கேட் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது த சேம் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆல்சோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேரியேஜ் இன்வர்ட் 6,000. அதே மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் ஆல்சோ ₹1,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேலியில் போய் பேமெண்ட் வவுச்சரில் போட போகிறோம். லெட்ஜர் கிரியேட் பண்ணிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரியேஜ் இன்வர்ட்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ப்ராஜெக்ட் அண்டர் எந்த குரூப்பில் வரும்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இது மேனுஃபேக்சருக்காக ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்னால டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரணும். அலோ காஸ்ட் அலோகேஷன் ஸ்டாக் ஐட்டத்துக்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ். ஓகே,
the same direct expenses allow cost allocation for stock ஐட்டத்துக்கும் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். என்னன்னு போடணும்னு பார்த்தீங்கன்னா the same hotel project. சரிங்களா? ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. the same way carriage inwards for school project. Same direct expenses allow cost allocation is கொடுக்குறீங்க. control A கொடுத்து save பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி refreshment charges பார்த்தீங்கன்னா same direct expenses group allow cost allocationக்கு yes கொடுத்துட்டு control A கொடுத்து நம்ம save பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம ledger create பண்ணியாச்சு. next transaction போகலாம். accounting voucher போயிருங்க. இதில் பேமெண்ட் வவுச்சர். ஓகே. பேமெண்ட் வவுச்சரில் காஸ்ட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. கேஷ் ஓகே சிங்கிள் லெட்ஜராக நம்ம போடுறோம். ஸோ கேஷ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரியேஜ் இன்வர்ட்ஸ் ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட். ஓகே. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 rupees. ஸோ இதை போட்ட உடனே உங்களுக்கு காஸ்ட் சென்டர் நேம் கேட்கும். ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு 6000. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட். ஓகே. ஹோட்டல் ப்ராஜெக்ட் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஓகே. இதை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே கேஷ் கேரியேஜ் இன்வர்ட்ஸ் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் 6000. காஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு போடல, இதை எடுத்துக்கலாம். ஓகே. எவ்வளோ ஆகுது 1000 rupees. ஓகே. ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் 1000 rupees. யா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். எங்கே போவீங்க? டிஸ்பிளே போயிருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஜாப் ஒர்க் அனாலிசிஸ் போயிட்டீங்கன்னா ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ ஆல் சேஃப்னு கொடுத்து டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஆகக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 ஃபார் கேரியேஜ் இன்வர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆல்சோ 1000. ஸோ டோட்டல் 7000. சரியா? ஸோ இப்போ இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 7000. நம்ம ஒன்றும் கூட்ஸை கன்சியூம் பண்ணலை. ஸோ கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் நெட் ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? யா த சேம் வே ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆல்சோ ஆல் சேஃப்னு கொடுத்தீங்கன்னா த சேம் எக்ஸ்பென்சஸ் கேரியேஜ் இன்வர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7000 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், இன்னும் கன்சியூம் பண்ணலை. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோன்னு மட்டும்தான் காமிக்கும். ஸோ டீட்டெயில்டாக காமிக்கணும் அப்படின்னா நம்ம கன்சியூம் போடணும். ஓகே. இந்த ப்ராசஸை நம்ம ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணணும். consumed items for hotel project. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம் கன்சியூம் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா த கம்பெனி கன்சியூம்டு ஃபாலோவிங் ரா மெட்டீரியல் ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட் ஃப்ரம் பிஹெச்எல் குடோன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் ஐட்டம் டோட்டல் குவான்டிட்டி இன் பிஹெச்எல் குடோன். குடோனில் இவ்வளோ குவான்டிட்டி பர்த்துள்ள ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம்? 40,000 இருக்குது, 36,000 கன்சியூம் பண்ணுறோம். 10,000 இருக்குது, அதில் 9,000 யூஸ் பண்ணிக்கிறோம் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி 250 மெட்ரிக் டன் TMT ஸ்டீல் இருக்குது, அதில் 240 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 600 லோட்ஸ் கிராவல் ஸ்டோன் இருக்குது, அதில் 580 நம்ம லோட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து சாண்ட், இது 2000லேருந்து 1800 நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். பைண்டிங் ஒயர் 300லேருந்து 280 கன்சியூம் பண்ணியிருக்கோம். த சேம் வே வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 2000 kg இருக்குது, அதில் இருந்து 1500 மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம டேலிக்கு போயிடலாம். கன்சியூம்டு டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நம்ம இன்வென்ட்ரி வவுச்சர் போகணும். ஸோ இன்வென்ட்ரி வவுச்சர் போயிடுங்க. டிஃபால்ட்டாக ஸ்டாக் ஜேர்னலில் தான் இருக்கும். ஸோ இதை ஆக்சஸ் பண்ண Alt+F7 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கன்சம்ஷன் அப்படின்னு
செலக்ட் பண்ணிக்கங்க. கன்சம்ஷன் மீன் கன்சியூம் கூட்ஸ் ஆர் யூட்டிலைசிங் கூட்ஸ் ஃபார் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சோர்ஸ் கன்சம்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி பொருள் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போட போகிறோம். ஓகே, பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36,000. ஓகே, பிரிக்ஸ் குடோன் பார்த்தீங்கன்னா எந்த குடோனில் இருக்குது, இப்போ ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குவான்டிட்டி எவ்வளோ, குவான்டிட்டி வந்து 40,000 இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், 36,000. ஓகே, யா. நெக்ஸ்ட் சிமெண்ட், த சேம் பிஹெச்எல் குடோன் 1000 பேக்ஸ் இருக்கு, சாரி 10,000 பேக்ஸ் இருக்கு. அதில் 9,000 பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா TMT steel. ஓகே, TMT steel வந்து BHL குடோனில் 250 மெட்ரிக் டன் இருக்கு. அதில் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 240 மெட்ரிக் டன். ஓகே, 240 மெட்ரிக் டன்ஸ் TMT ஸ்டீல் நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கிராவல் ஸ்டோன், கிராவல் ஸ்டோன் 1200 லோட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ BHL குடோனில் எவ்வளோ இருக்கு, 600 லோட்ஸ் இருக்கு. அதுலேருந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 580 குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட். ஓகே, சாண்டில் BHL குடோனில் பார்த்தீங்கன்னா 2000 லோட்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1800 லோட்ஸ். ஓகே, அடுத்து பைண்டிங் ஒயர். பைண்டிங் ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BHL குடோனில் 300 kg இருக்குது. அதில் நம்ம 280 kg மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட். இது BHL குடோனில் 2000 இருக்கு. நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1500. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எவ்வளோ குவான்டிட்டி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம சோர்ஸ் கன்சம்ஷனில் டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி போய் பாருங்க. சரிங்களா, ஸ்டாக் சம்மரி ரா மெட்டீரியல் ஆல் TFன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 6 crore இருந்தது, அதில் வந்து என்ன பண்ணிட்டோம் 3 crore நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் இல்லையா. பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளே போயிருங்க. இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஜாப் ஒர்க் அனலைசிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கும். ஸோ ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு டோட்டல் வந்து எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் அதுக்கு எவ்வளோ இருந்தது, ஓப்பனிங் ஸ்டாக்னா 3,23,45,000 rupees வந்து என்ன பண்ணியிருக்கோம், அது ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு, 7000 வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சம்ஷன் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், 2,99,39,000 worth உள்ள கூட்ஸை இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம கையில் இருக்குது. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,06,000 rupees worth உள்ள க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கையில் இருக்கு. ஸோ ஹோட்டல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் உள்ள க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு என்னது, ஒரு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 7000. ஸோ டோட்டல் ஓப்பனிங் ஸ்டாக் 3 crore, அதில் 2,99,39,000 worth உள்ள கூட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 24,06,000. ஓகே, கன்சியூம்டு ஐட்டம்ஸ் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஸ்கூல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம் எவ்வளவு அப்படின்ற டிரான்சாக்ஷனை இங்கே பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா த கம்பெனி கன்சியூம்டு ஃபாலோவிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டோல்கேட் குடோன். ஓகே, ஸோ டோல்கேட் குடோன்லேருந்து எவ்வளோ worth உள்ள ஐட்டம் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் 40,000 டோல்கேட் குடோனில் இருக்குது. அதில் 39,000 நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண யூஸ் பண்ணுறோம்.
சிமெண்ட் 10,000ல இருந்து 9,800 bags யூஸ் பண்றோம். TMT ஸ்டீல் பாத்தீங்கன்னா 250 மெட்ரிக் டன்ல இருந்து 230 மெட்ரிக் டன் நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம். ஓகே, கிராவல் ஸ்டோன் 600 லோட்ஸ் இருக்கு டோட்டலா. அதுல 550 லோட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண யூஸ் பண்றோம். அடுத்து சாண்ட் 2000 லோட்ஸ் இருக்கு. அதுல 1700 லோட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, பைண்டிங் வயர் 300 kg இருக்கு. அதுல 260 kg worth உள்ள ஐட்டத்தை நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே, லாஸ்ட் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2000 kg இருக்கு. அதுல 1800 kg இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் போயிருங்க. ஓகே, இன்வென்ட்ரி வவுச்சரில் ஸ்டாக் ஜேர்னல் கன்சம்ஷன் அந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐட்டம் டைப் பண்ண போகிறோம். பிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோல்கேட் குடோனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இருக்கு. சரிங்களா? 40,000லேருந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? 39,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டோல்கேட் குடோனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேக்ஸ் இருக்கு. அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 9,800 பேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஎம்டி ஸ்டீல் டோல்கேட் குடோனில் 250 மெட்ரிக் டன் இருக்கு. அதில் 230 மெட்ரிக் டன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து கிராவல் ஸ்டோன் டோல்கேட் குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 600 லோட்ஸ் இருக்கு இல்லையா? எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 550 லோட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, யா. அடுத்து சாண்ட் டோல்கேட் குடோனில் 2000 லோட்ஸ் இருக்கு. அதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1700. ஓகே, அடுத்து பைண்டிங் ஒயர் பார்த்தீங்கன்னா டோல்கேட் குடோனில் 300 kg இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் 260 worth கூட்ஸை நம்ம யூஸ் பண்றோம். லாஸ்ட் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் டோல்கேட் குடோன்ல 2000 இருக்கு. எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1800 kg. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கூல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஐட்டம் தேவையோ அதை நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வவுச்சரை நம்ம ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரில் வவுச்சர் கிளாஸ் கன்சம்ஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஜாப் ஒர்க் அனலைசிஸ் போய் செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஜாப் ஒர்க் அனலைசிஸ் போயிருங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 3,23,45,000. எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்? கன்சம்ஷன் எவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,95,35,000 காமிக்குது. ஸோ அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ 2,95,35,000 ப்ளஸ் 7,000 ஆற எக்ஸ்பென்சஸை உங்களுக்கு ஆட் பண்ணி இங்கே காமிக்கும். 2,95,42,000 நம்மளுக்கு என்ன ஆகுது? கன்சியூம் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் காமிக்குது. ஸோ 3 crore-லேருந்து 2,95,00,000 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்ம கையில் ஸ்டாக் இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 28,10,000. ஓகே, paid labor charges for hotel project. ஓகே, ஹோட்டல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ லேபர் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். சரிங்களா? டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு லேபர் சார்ஜஸ் ₹45 lakhs ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட். ஓகே, ஹோட்டல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ லேபர் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம்? 45 lakhs. ஓகே, ஸோ பை லேபர் சார்ஜஸ் நாமினல் அக்கௌண்ட் expenses are income and பார்க்குறோம். of course இது expenses, so debit all expenses and losses. so expenses எந்த சைடு போடணும்? debit side. so by labor charges cash வந்து real account. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா நம்மளை விட்டு வெளியில போகுது இல்லைங்களா? so credit what goes out to cash. ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க, லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. சரிங்களா? லேபர் சார்ஜஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபார் ஹோட்டல் ப்ராஜெக்ட்
under எந்த குரூப்ல வரும் of course direct expenses manufacture பண்ற manufactureக்கு ஆகக்கூடிய expenses எல்லாத்தையும் நம்ம எதுல போடுவோம்னு பாத்தீங்கன்னா direct expenses குரூப்ல தான் போடுவோம் சரிங்களா சோ direct expenses செலக்ட் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நமக்கு tax எல்லாம் applicable ஆகாது சோ not applicable கொடுத்துருங்க நான் control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா the same way labor charges for school project okay under the same group direct expenses GST applicable not applicable கொடுத்துட்டு சேவ் பண்ணிருங்க சரிங்களா இப்போ நமக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் போட போறோம் accounting voucher போயிருங்க இதுல payment voucher default payment voucherல தான் இருக்கு so cost center class not applicable கொடுத்துருங்க ஓகே அக்கவுண்ட்ல நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா cash ஓகே so next என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா labor charges okay labor charges for hotel project how much அப்படினு பாத்தீங்கன்னா 45 lakhs okay yeah இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணனும் cost center okay so name of cost center நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம்னா hotel project 45 lakhs labor charges நம்ம pay பண்ணிருக்கோம் so இத சேவ் பண்ணிக்கங்க சரிங்களா the same way for school project also so paid labor charges for school project the same amount paid labor charges rupees 45 lakhs for school project okay so இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்றோம் cash செலக்ட் பண்ணுங்க இது labor chargesல school project அப்படினு செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா இதுல எவ்வளவு போடணும்னு பாத்தீங்கன்னா சேம் 45 lakhs இந்த இடத்துல நம்ம school project அப்படினு செலக்ட் பண்ணிக்கணும் cost centerல என்ன செலக்ட் பண்ணிக்கணும் school projectனு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க சரிங்களா ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம் எங்க போவீங்க டிஸ்ப்ளே போயிருங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்டரி job work analysis select பண்ணுங்க சரிங்களா hotel projectக்கு at first பார்க்கலாம் hotel project நீங்க select பண்ணீங்க அப்படினா நம்மளுடைய opening stock எவ்வளோ 3 crores 23 lakhs 45,000 சரிங்களா எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கோம் 2 crore 99 lakhs 39,000 so remaining closing stock எவ்வளவு இருக்கு நம்ம கையிலன்னு பாத்தீங்கன்னா 24 lakhs 6,000 worth உள்ள goods நம்ம கையில இருக்கு சரிங்களா இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு ஆகுற expenses I mean direct expenses எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 lakhs 7,000 rupees okay so consume பண்றோம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 crore 99 lakhs 39,000 plus 45 lakhs 7,000 நீங்க ஆட் பண்ணும்போது டோட்டல் நம்ம கன்சியூம் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா 3 crore 44 lakhs 46,000 சரிங்களா next school project க்கு செக் பண்ணிடலாம் school project the same opening stock 3 crore 23 lakhs 45,000 நம்ம கன்சியூம் பண்ணது 2 crore 95 lakhs 35,000 consume பண்ணிருக்கோம் okay so இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத consumption so opening stockல இருந்து consume பண்ணது போக balance closing stock வந்து பாத்தீங்க அப்படினா 28 lakhs 10,000 worth உள்ள goods நம்ம கையில இருக்கு சரிங்களா consumption plus அதுக்கு ஆகக்கூடிய expenses எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 lakhs 7,000 இத ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 crore 40 lakhs 42,000 நமக்கு கிடைக்குது சரிங்களா ஓகே இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம சேல் பண்ணும்போது உங்களுக்கு net profit and revenue எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும் டீடைல்டா பார்க்கணும் அப்படினா ஆல் ஜேஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா சோ இது வந்து ஓபனிங் ஸ்டாக் இது கன்சியூம் பண்ணது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 lakhs 10,000 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 lakhs 7,000 என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னு இண்டிவிஜுவலா நமக்கு காமிக்கும் சரிங்களா கேரியேஜ் இன்வார்ட்ஸ் லேபர் சார்ஜஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மென்ட் சார்ஜஸ் ஓகே sale of hotel project நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சேல் பண்ண போறோம்
Selling hotel project to Suha agency rupees 5 crore 50 lakhs with GST 5%. ஹோட்டல் ப்ராஜெக்ட்டை யாருக்கு சேல்ஸ் பண்றோம்? சுகா ஏஜென்சி. அவங்க நம்மளுடைய கஸ்டமர். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5%. சரிங்களா? ஸோ பை சுகா ஏஜென்சி. சுகா ஏஜென்சி பர்சனல் அக்கௌண்ட். இந்த இடத்துல அவங்க ரிசீவராக இருக்காங்க. ஸோ டெபிட் சைட் போடணும். டெபிட் த ரிசீவர் பை சுகா ஏஜென்சி டு சேல்ஸ் வந்து ஒரு இன்கம் இல்லைங்களா? ஸோ அது நாமினல் அக்கௌண்ட். இன்கம் எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் சைட் போடணும். ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் டு சேல்ஸ் ஆஃப் ஹோட்டல் ப்ராஜெக்ட். சுகா ஏஜென்சி லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, டேலிக்கு போயிடலாம். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சேல் ஆஃப் ஹோட்டல் ப்ராஜெக்ட். அண்டர் எந்த குரூப்ல வரும்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கவுண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல அலோ காஸ்ட் அலோகேஷன் ஸ்டாக் ஐட்டத்துக்கு நீங்க எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல என்ன செலக்ட் பண்ணணும்? சேல்ஸ் டாக்ஸபிள். எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. த சேம் வே சேல் ஆஃப் ஸ்கூல் project. Under the same group sales accounts allow cost allocation stock item is கொடுத்துருங்க. Is GST applicable? Yes applicable. Set alter GST details க்கு yes கொடுத்துருங்க. இந்த இடத்துல school project. Is GST applicable? Nature of transactionல sales taxable select பண்ணிக்கங்க. இதுல 5% டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்? அவுட்புட் சிஜிஎஸ்டி at 2.5%. அண்டர் எந்த அக்கௌண்ட்ல வரணும்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். சரிங்களா? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி. டாக்ஸ் டைப் சென்ட்ரல் டாக்ஸ். இதுல நம்ம 2.5 கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். தி சேம் வே அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி at 2.5%. அண்டர் த சேம் குரூப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி. ஸ்டேட் டாக்ஸ். பெர்சன்டேஜ் 2.5. ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ நேம் செக் பண்ணிடலாம். சுகா ஏஜென்சி. சுகா ஏஜென்சி அவங்க நம்மளுடைய கஸ்டமர் இல்லைங்களா? ஸோ சன்ரி டெப்டாஸ்ல வருவாங்க. மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன்னால ரெகுலர்ல வருவாங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. டிரான்சாக்ஷன் போடலாம். அக்கவுண்டிங் வவுச்சர் போயிருங்க. சேல்ஸ் வவுச்சர். ஓகே, சேல்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேல்ஸ்ல தான் இருக்கு. இந்த இடத்துல ஷோர் பண்ணிக்கோங்க. ஐட்டம் இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே, அக்கவுண்டிங் இன்வாய்ஸ்ல இருக்கணும். ஓகே, ஸோ பார்ட்டி நேம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகா ஏஜென்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சேல் ஆஃப் ஹோட்டல் ப்ராஜெக்ட். எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 crore 50 lakhs. 5 crore 50 lakhs. நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர்ல ப்ராஜெக்ட் நேம் ஹோட்டல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு டாக்ஸ் அப்ளை ஆகணும். ஸோ சேல்ஸ் டாக்ஸபிள். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல என்ன செலக்ட் பண்ணுவீங்க? சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டாக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கோங்க.
ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். எங்கே போவீங்க? டிஸ்பிளே போயிருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி போயிருங்க, இதில் ஜாப் ஒர்க் அனலைசிஸ் போயிடலாம். ஹோட்டல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ நம்ம கன்சியூம் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ கன்சியூம் பண்ணது ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,44,46,000. ஓகே, ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? 5,50,00,000. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,05,54,000 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஆல்ட்ரி எஃப்னு கொடுத்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ as I said before, நம்மளுடைய ஓப்பனிங் ஸ்டாக் 3,23,45,000. ஓகேங்களா? எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்? 2,99,39,000 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,07,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,44,46,000. இந்த ப்ராடக்டை நம்ம எவ்வளோத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 5,50,00,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு லாபம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,05,54,000. ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும். ஓப்பனிங் ஸ்டாக் கன்சியூம் பண்ணது, க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கையில் இருக்குது 24,06,000. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3,44,46,000. நம்ம எவ்வளோத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்டை? 5,50,00,000க்கு. ஸோ நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் 2,05,54,000. அடுத்து சேல் ஆஃப் ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஸ்கூல் ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம். த சேம் ப்ரொசீஜர் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணமோ த சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ selling school project to Suji agency rupees 6 crore with GST 5%. Okay, so school project யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? சுஜி ஏஜென்சிக்கு. அவங்க நம்மளுடைய கஸ்டமர். 6 crore நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி எவ்வளோ அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5% அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஸோ சுஜி ஏஜென்சி ரிசீவ் பண்ணுறாங்க. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் த ரிசீவர். ஸோ பை சுஜி ஏஜென்சி நம்மளுக்கு சேல்ஸ்ன்றது ஒரு இன்கம் இல்லைங்களா? ஸோ நாமினல் அக்கௌண்ட் credits all incomes and gains. So income and gains எல்லாம் எந்த சைடு போடுவோம்? credit side போடுவோம். So to sale of school project. டாலிக்கு போயிடலாம். இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க, லெட்ஜர் கிரியேட் சுஜி ஏஜென்சி. ஓகே, இவங்க நம்மளுடைய கஸ்டமர். அஃப்கோர்ஸ் சன்ஜி டெப்டாஸ். மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துக்கோங்க. இவங்களும் ரெகுலரில் தான் வராங்க. இவங்க ரெஜிஸ்டர் பர்சன். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு லெட்ஜர் மட்டும்தான் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்டிங் வவுச்சர் போயிடலாம். சேல்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேல்ஸில் தான் இருக்கு. பார்ட்டி நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜி ஏஜென்சி. சரிங்களா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேல் ஆஃப் ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஓகே, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது சேல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 6 crore. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் டாக்ஸபிள். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன செலக்ட் பண்ணுறீங்க? சேல்ஸ் டாக்ஸபிள். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க? நரேஷன் டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ரிப்போர்ட் பார்த்துடலாம். டிஸ்பிளே போயிருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, ஜாப் ஒர்க் அனலைசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கணும்னா ஆல்ட் ப்ளஸ் F1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு 3,23,45,000 ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தது. அதில் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்? 2,95,35,000. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 45,07,000. ஓகே, ஸோ 2,95,35,000 ப்ளஸ் 45,07,000 எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா
3 crore 40 lakhs 42,000. ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 crore 40 lakhs 42,000. அந்த ப்ராஜெக்டை நம்ம 6 crore-க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 crore 59 lakhs 58,000. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இங்கே நீங்கள் டிடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு த டோட்டல் நெட் ப்ராஃபிட்டை உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு டோட்டல் நெட் ப்ராஃபிட். ஆல் சிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ நம்ம கையில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 lakhs 10,000 worth உள்ள கூட்ஸ் நம்ம கையில் இருக்குது. ப்ளஸ் அது நம்மளுடைய இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 crore 59 lakhs 58,000. Received amount from customer. நம்ம ப்ராஜெக்டை சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்டுக்குரிய அமௌண்ட்டை நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இதை எந்த வவுச்சரில் போடுவீங்க? ரெசிப்ட் வவுச்சர். டேலிக்கு போயிடலாம். அக்கவுண்டிங் வவுச்சரில் F6 ரெசிப்ட் வவுச்சர் ஆல்ரெடி ரெசிப்டில் தான் இருக்குது. ஸோ கேஷ் சுகா ஏஜென்சி. சரிங்களா? எவ்வளோ நம்மளுக்கு தரணும்? 5 crore 77 lakhs 50,000. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக டேலி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜி. கேஷ் கொடுத்துக்கோங்க. சுஜி ஏஜென்சி. ஓகே, அவங்க எவ்வளோ நம்மளுக்கு தரணும்னா 6 crore 30 lakhs. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக டேலி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகே.